ஹலோ கைஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, யூசர் கிட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்குறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, லைக் வேரியபிளில் வந்து வேல்யூஸ் நம்மளே ஸ்ட்ரெயிட்டாக ஹார்ட் கோட் பண்ணியிருப்போம். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு விராட் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இப்போ இந்த நேமுங்கிற வேல்யூ வந்து நம்மளே இங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஹார்ட் கோட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ இதுதான் வேல்யூ. இந்த வேல்யூ வந்து நான் வேரியபிளுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே அசைன் பண்ணியிருக்கேன். இன்ஸ்டெட் என்ன நேம் வேணாலும் யூசர் கொடுக்குற மாதிரி நம்ம எப்படி வந்து ஜாவாவில் ப்ரோக்ராம் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஜாவாவில் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த கிளாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்க போகிறோம். அதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸ்கேனர் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர். ஓகே அப்படின்னு போட்டுட்டு இந்த பேராமீட்டருக்குள்ளே சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு சொல்லி மெம்பரை கால் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் ஃபார் கெட்டிங் இன்புட் டிக்ளேர் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நம்மக்கிட்ட ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் ரெடியாக இருக்கும் போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் இருக்கிற மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஸ்கேனர் டாட் அப்படின்னு வச்சோன்னா எனக்கு இருக்க எல்லா மெத்தட்ஸும் வரும். ஓகே. ஸோ இதில் நம்ம யூசர்கிட்ட இருந்து வாங்க போகிறக்கு யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பைட், நெக்ஸ்ட் பூலியன், இந்த மாதிரி நெக்ஸ்ட்டுன்னு ஆரம்பிக்கிற எல்லாமே வந்து நம்ம இன்புட் ஸ்கேன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் கால் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இன்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, யூசர்கிட்ட இருந்து ஒரு இன்டீஜர் வேல்யூவை வாங்கும். ஓகேவா? ஸோ சின்ஸ் இன்டீஜர் வேல்யூ தரப்போகிறாங்கிறதுனால நம்ம வந்து ஒரு இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணி ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் நேம் வச்சுக்கிறேன். ஸோ யூசர் என்ன இன்புட் தராங்களோ அதை நான் வந்து ஏஜுங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ யூசருக்கு ப்ராம்ப்ட் பண்ணுறக்கோசரம் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இங்கே வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட போகிறேன். ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ். ஓகே. ஸோ பிரிண்ட் லைன்னா நமக்கு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு புது லைனை க்ரியேட் பண்ணும். நமக்கு வந்து லைன் பிரிண்ட் பண்ண வேண்டாம், வெறும் பிரிண்ட் மட்டும் பண்ணால் போதும். ஏன்னா இந்த ஹைஃபனுக்கு அப்புறம் நம்ம இன்புட் டைப் பண்ண போகிறோம், அதனால் வெறும் பிரிண்ட் மட்டும் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ தட் நம்ம கர்சர் வந்து அதே சேம் லைனில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இந்த மெசேஜ் வந்து யூசருக்கு ப்ராம்ப்ட் ஆகும். அடுத்து அவங்களுக்கு வந்து ஏஜை வந்து டைப் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த டைப் பண்ண ஏஜை நெக்ஸ்ட் நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டலாம். your ages அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க டைப் பண்ண வேல்யூவை இங்கே கன்கேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம முன்னாடி இருந்து பார்க்கலாம். என்னென்னா, யூசர்கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிற கிளாஸ் பார்த்திங்கன்னா ஸ்கேனர் கிளாஸ். ஸ்கேனருக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணோம். எப்படின்னா ஸ்கேனர் ஈக்குவல் டு நியூ ஸ்கேனர் அப்படின்னு போட்டு இந்த ஆர்குமெண்ட்ஸில் சிஸ்டம் டாட் இன் அப்படிங்கிற பேராமீட்டரை பாஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து யூசருக்கு ப்ராம்ப்ட் பண்ணுறக்கோசரம் நம்ம வந்து ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறோம். ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு. ஒன்ஸ் அதை யூசர் பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஏஜ் டைப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த ப்ராசஸ் எந்த லைன் பண்ணணும்னா லைன் நம்பர் 10 பண்ணோம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இது எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கர்சர் பிளிங்க் ஆகும். ஓகேவா? ஸோ அது என்னென்னா இந்த நெக்ஸ்ட் டாட் இன்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஒன்ஸ் இன்டீஜரை டைப் பண்ணி என்டர் அடித்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு நம்ம கொடுத்த ஏஜை பிரிண்ட் ஆகும். இப்போ இதை டெமோ பார்க்கலாம். நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் கொடுக்குறேன். ஓகே, ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட கொஸ்டின் கேட்குது. நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து 28 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்து நான் என்டர்னு ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு யுவர் ஏஜ் இஸ் 28 அப்படின்னு பிரிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து யூசர்கிட்ட நம்ம இன்புட் வாங்கணும். ஸோ இந்த 28 க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து யூசர் டைப் பண்ண இன்புட். ஸோ நம்ம இப்போ வந்து ஒரு இன்டீஜர் வாங்கியிருக்கோம். ஓகேவா? அதுக்கு பதில் ஒரு ஸ்ட்ரிங் வாங்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் அப்படின்னு இருக்கான்னு செக் பண்ணுவோம். பட் நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்குன்னு எதுவுமே இருக்காது. ஓகேவா? அதுக்கு பதில் என்ன யூஸ் பண்ணணும்னா வெறும் நெக்ஸ்ட் மட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ இதை டைப் மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்ட்ரிங்கை கெட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணணும். ஏஜுக்கு பதிலாக நான் நேம்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த நேமை வந்து விராட்டுங்கிறத நம்ம யூசர்கிட்டேருந்து வாங்குவோம். ஓகேவா?
அப்புறம் என்ன பண்ணுவோம், யுவர் நேம் இஸ் நேம், ப்ளீஸ் என்டர் யுவர் நேம். ஓகே, இப்போ நான் டைப் பண்ண போகிறேன், இப்போ ரன் பண்ண போகிறேன். ஓகே, விராட் கோலி அப்படின்னு கொடுக்குறேன். ஓப்ஸ், நான் விராட் கோலின்னு டைப் பண்ணேன், பட் ஆனால் யுவர் நேம் இஸ் விராட்ன்னு தான் வந்திருக்கு, கோலியை காணோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைப் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் நடுவில் விட்டுருக்கோம். ஸோ அப்போனா என்ன பண்ணோன்னா, இந்த விராட் அப்படிங்கிறது ஒரு டோக்கன், கோலிங்கிறது ஒரு டோக்கன். ஓகேவா? ஸோ இந்த நெக்ஸ்ட் அப்படின்னு நீ கால் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டோக்கனை மட்டும்தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். மறுபடியும் நெக்ஸ்ட் டோக்கன் வேணும் அப்படின்னா நம்ம தான் மறுபடியும் ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட்னு போட்டால் தான் நெக்ஸ்ட் டோக்கன் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து மல்டிபிள் வேர்ட்ஸ் ஒரே டைமில் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு கால் பண்ணுறதுக்கு பதிலாக நெக்ஸ்ட்டு லைன் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கும், இதை கால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் சேம் மெத்தடு மறுபடியும் ரீஎக்ஸிக்யூட் பண்ண போகிறேன், அதே விராட் கோலின்னு கொடுக்க போகிறேன். பட் எனக்கு வந்து என்ன வருதுன்னு பாருங்கள், விராட் கோலி, பர்ஃபெக்ட், யுவர் நேம் இஸ் விராட் கோலி அப்படின்னு ஃபுல்லாக வந்துடுச்சு. ஓகேவா? ஸோ என்னென்னா நெக்ஸ்ட்டுன்னு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இன்பிட்வீன், அதாவது இந்த டோட்டல் லைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் பண்ண லைன் வந்து ஸ்பேஸை வச்சு செப்பரேட் ஆகிட்டு ஒரு வேர்டும் ஒரு டோக்கன் அப்படிங்கிற மீனிங். ஸோ வெறும் நெக்ஸ்ட்டு கால் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு டோக்கன் மட்டும்தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். மறுபடியும் உங்களுக்கு நெக்ஸ்ட் டோக்கன் வேணுன்னா மறுபடியும் நீங்கள் ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் கால் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி இல்லை எனக்கு ஒரே டைம் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு லைன் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரே லைனில் நீங்கள் டேட்டாவை வாங்கி அதை நீங்கள் மேனிப்புலேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி தான் வந்து ஜாவாவில் நம்ம வந்து யூசர்கிட்ட டேட்டா வாங்குவோம். ஓகேவா? ஐ ஹோப் உங்களுக்கு வந்து இந்த டாபிக் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து வேறு ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். தேங்க்யூ.